நான் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் தலைவர் டாக்டர் எஸ்.ஆர். கோவிந்தராஜன் பேசுகிறேன். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை சென்னை மற்றும் ஆத்தூர் தலைமையிடம். எங்களுடைய எஸ்ஆர்டி கல்யாண மாலை திருமணமாகாத ஆண் பெண் அனைவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் நாங்கள் காலை 6 மணிக்கு எல்லாரும் பிரஸ்தா ஏற்றிருக்கும் போது மங்கள இசை ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதனால்தான் மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வருஷ வகையிலே நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடித்த வரனை எங்களோடு தொடர்பு கொண்டால் விரைவில் திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அது இல்லாமல் எங்களோடு பதிவு செய்துள்ளவர்கள் ஜாதகங்கள் நாங்கள் பொருத்தம் இருக்கிறோம் என்று ஆண் வீட்டிலே பெண் வீட்டிலே கேட்டால் உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுக்கிறோம். அதை விரைவாக எங்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களோ பையன் வீட்டுக்காரங்களோ ஜாதகம் பதிவு பண்ணிட்டா அவங்க இந்தந்த ஜாதகம் எங்களுக்கு பொருத்தமா இருக்குது எங்களுக்கு தகவல் சொல்லுன்னு சொல்றாங்க. நாங்களாம் அனுப்பிவிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை 2 நாள் 3 நாளைக்குள்ள எங்களுக்கு தகவல் சொன்னா நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சந்தோஷ்குமார், துருவ வேளாளர், சுத்த ஜாதகம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, தனுசு லக்னம், பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு, உயரம் 170 சென்டிமீட்டர், 6/10/1998 பிறந்திருக்காரு, ஐடி ஒர்க்ல வேலை பார்க்கறாரு, மாசம் 70,000 சம்பளம், சென்னையில தான் வேலை பார்க்கறாரு, சொந்த ஊர் சென்னை, அப்பா பேரு பாபு பிஏ, திருமதி உமா மகேஸ்வரி பிஏ. இவங்க படித்த நல்ல குடும்ப பாங்கான எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு ஒரு 2, உடன் பிறந்தவங்க ஒருத்தர். சென்னையில 5 மெத்த வீடு இருக்குது, பேரூர்ல 2 வீடு இருக்குது, பார்க்கு தோப்பு 4 ஏக்கர் இருக்குது. இங்க பேரூர்ல, சென்னை, கோயம்புத்தூர், சேலம் பைபாஸில் 9 பிளாட் வேற இருக்குது. பெரும் விஐபி. எனவே இதுக்கேற்ற வரங்களை உள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசியில பிறந்திருக்காரு. தாய் வயிற்றில் சென்றது போகின்றது 6 வருஷம் 8 மாசம் 6 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரவழைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கீர்த்தனா, துருவ வேளாளர், ராகு கேது ஜாதகம், டாக்டர். இவங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்க, அதனால டாக்டர் சொல்றோம். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, துலாம் லக்னம், எம்ஏ எம்பிஎல் பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.2, பிறந்த தேதி 8/8/1994, சொந்த ஊர் சென்னை, சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்பா பேரு ராதாகிருஷ்ணன், எம்எஸ்சி எம்பிஎல், அம்மா பேரு விஜயலட்சுமி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன், பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் தங்கச்சி 1, சொந்த வீடு, விவசாய நிலம் மற்றும் நிறைவான வசதி. இவங்க பிறக்கும் போதே கேது மகாதிசை 5 வருஷம் 5 மாசம் 20 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். இது அழகான பெண்ணார்கள். இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள்.
துருவ வேளாளர் சுத்த ஜாதகம். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, கடகலக்கணம். எம்இ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 168 சென்டிமீட்டர். 14/2/1997 பிறந்திருக்காரு. மாசம் 90,000 சம்பளம் வாங்குறாரு. கள்ளக்குறிச்சியில தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் விளம்பாவூர். அப்பா பேரு கண்ணன். திருமதி வளர்மதி அம்மா பேரு. ஹவுஸ் ஒய்ஃபு. கண்ணன் டிஎன்டிசி இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. இவங்க படித்த நல்ல குடும்பம் எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். சொந்த வீடு, விவசாயம் 5 ஏக்கர் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதேசியில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 2 வருஷம் 11 மாசம் 16 நாள். சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கோபிநாத், முதலியார், சுத்த ஜாதகம். சதய நட்சத்திரம், கும்பராசி, மிதுன லக்னம். பிசிஏ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.9. 18/8/1989 பிறந்திருக்கிறாங்க. வருஷம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு சோமசேகரன், ரிட்டையர்டு. திருமதி சசிகலா இல்லத்தரசி, அம்மா பேரு. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பாங்கான பெண்ணா பாக்குறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்குது, நல்ல வசதி. மறுமணம் இவரு மறுமணம் பிசி எல்லா உள்பிரிவும் சம்மதமா. பிறக்கும் போதே ராகமகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 11 மாசம் 10 நாள், 11 வருஷம் 10 மாசம் 4 நாள். குருமகா திசை 16 வருஷம், சனிமகா திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான வரனுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பத்மநாபன். போராட நட்சத்திரம், தனுசு ராசி, விருச்சக லக்னம். துருவ வேளாளர். ஜாதகர் எம்எஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 168 சென்டிமீட்டர். 5/11/1997 பிறந்திருக்காரு. மாசம் 30,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் ஈரோடு. சேலம், ஈரோட்ல வேலை பார்க்குற. சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் புஷ்பா, ஹவுஸ் ஒய்ஃபு. பிறப்பு வரிசை 5, கூட பிறந்தவங்க 4 பேர். அக்கா 2 பேர், அண்ணன் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கிறது. நல்ல அமைதியான குடும்பம். இவங்க பிறக்கும் போதே சுக்கிரன் முகாதிசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது 19 வருஷம் 7 மாசம் 22 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான மனமோனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ராஜா
அருணாசலம், அகமுடியர், சுத்த ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, துலாம் லக்னம், பிஎஸ்சி எம்பிஏ படிச்சிருக்காரு, உயரம் 184 சென்டிமீட்டர், 28/5/1999 பிறந்திருக்காரு. பிசினஸ், மாசத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேர் ரவி, அம்மா பேர் சுஜாதா. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன் தான். சொந்த வீடு, கடை 2, பிவிசி பிரம இருக்கு. நல்ல வசதி, அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே குடும்பகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது 12 வருஷம் 17 நாள். சனிமகாதசை 19 வருஷம். எனவே இந்த அழகான மகனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும், உற்றார் உறவினர், சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள், அனுப்புங்கள். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நமக்கு நல்லது. நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும், நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் ஜாதகத்தை அனுப்புங்க என்று கேட்டுக்கொண்டு, எங்களோடு பதிவு சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் சென்னை அலுவலகத்திலும் பதிவு செய்து கொள்ளலாம், ஆத்தூர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வழி தெரியலனா எங்க எஸ்ஆர்டி கல்யாண மாலை யூடியூப் சேனலில் தினந்தோறும் பாருங்கள். செல்லிலே மேப்ல போனீங்கன்னா எங்க வழியெல்லாம் காட்டும். எங்க அலுவலகத்தில் எல்லா சௌகரியங்களும் வரண்டியாளர் பெற்றோருக்காக செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.